இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்க படங்கள்ல 3 பிஹெச்கே படத்துடைய ரிவ்யூ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இயக்குனர் ராமுடைய பறந்து போ. இந்த படம் ஃபேன்ஸ் மத்தியில ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணுச்சு. கற்றது தமிழ், தங்கமீன்கள், தரமணி அப்படின்னு சொல்லிட்டு ராமுடைய படங்கள்ல நமக்கு கண்டிப்பா டேக் அவே ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். சமூகத்தையும் நச்சுன்னு கேள்வி கேட்கிற படங்களா இதெல்லாம் இருக்கும். ஆனா பறந்து போ ரிலீஸ்க்கு முன்னாடி இருந்தே சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த படம் வந்து வழக்கமான ராமுடைய ஸ்டைல்ல இருந்து கம்ப்ளீட்டா வேற மாரி ஒரு கமர்ஷியல் படமா இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். கூடவே இந்த ஜெனரேஷன்ல பேரண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. மிர்ச்சி சிவா, கிரேஸ் ஆண்டனி, அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து நடிச்சிருக்க இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்க்கலாம். ஸோ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறது சொல்லி பார்க்கலாம். கோகுல் அதாவது மிர்ச்சி சிவாவும் அவருடைய மனைவி கிரேஸ் ஆண்டனி 2 பேருமே வேலைக்கு போறாங்க. ஸோ இதனால அவங்களுடைய குட்டி பையன் அன்புவ வெளிய அனுப்ப முடியாம எப்பயுமே வீட்லயே வச்சு புரொடெக்ட் பண்ற மாரியான ஒரு சிச்சுவேஷன். மத்த குழந்தைங்க கூட அதிகம் பழக வாய்ப்பு கிடைக்காம வளர்றான் அன்பு. பையன பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. அவனுக்கு ஏத்த மாரியான லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு வரவ மீறின செலவு இருக்கிறதால கடன் தொல்லைக்கு பயந்துட்டு சிவா வந்து ஊர விட்டு வெளிய அன்பு கூட ஒரு நாள் பைக்ல போறாரு. அப்பா மகன் 2 பேருமே போகக்கூடிய அந்த பைக் ட்ரிப் இவங்க வாழ்க்கையை எப்படி மாத்துது, இவங்க சந்திக்கிற மனுஷங்கள்லாம் யார் யாரு அப்படிங்கிறது தான் பறந்து போ படத்துடைய கதை. படத்துடைய பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மிர்ச்சி சிவாவுடைய நடிப்பு தான். கதைக்காக மிர்ச்சி சிவாவா? இல்ல மிர்ச்சி சிவாவுக்காக இந்த கேரக்டரா? அப்படின்னு கேட்கிற அளவுக்கு கதையோட அந்த அளவுக்கு ஜெல் ஆகி ஃப்ரேம் டூ ஃப்ரேம் வந்து நம்மள சிரிக்க வைக்கிறாரு. இந்த கேரக்டர இவர தவிர வேற யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்திருக்காரு. அதேபோல அந்த குட்டி பையனா வரான் இல்லையா? மிதுல். ஸோ சிவாவுக்கு ஈக்குவலா கவுண்டர் கொடுக்கறதாகட்டும், துருதுருன்னு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே லைவ்லியா நடிச்சிருக்கான். நம்ம வீட்ல ஒரு குழந்தை வந்து அடம் பண்ணினா எப்படி நமக்கு கோவம் வருமோ, பாசம் காட்டுவோமோ, அதே ஃபீலிங்ஸ் தான் இந்த பையனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ஒரு ஃபீல் வந்து நமக்கும் கிடைக்குது. இந்த வருஷம் நடிச்சிருக்கிற குழந்தை நட்சத்திரங்கள்ல கண்டிப்பா மிதுலுக்கு பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் அவார்ட் வந்து குடுக்கலாம். அதேபோல கிரேஸ் ஆண்டனி இவங்க கேரக்டரும் வந்து பியூட்டிஃபுல்லான ரைட்டிங் வந்து குடுத்திருக்காங்க. இது தவிர படத்துல வரக்கூடிய சின்ன சின்ன கேரக்டர்ஸான அஞ்சலி, அஞ்சலியுடைய ஹஸ்பண்ட், குட்டி பையனோட ஃப்ரெண்டு, அவங்க பேரண்ட்ஸ் அண்ட் எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸுமே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்துல மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 19 பாடல்கள் இருக்கு. அந்த பாடல்கள் எழுதப்பட்ட விதமும் ரொம்பவே ரசிக்கும்படியா இருக்கு. ஆனா இந்த பாடல்களை எப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வசனம், அடுத்து பாட்டு, அடுத்து ஒரு சீன், வசனம், பாட்டு, சீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர்ல ரிப்பீட்டா போகுது. ஆரம்பத்துல வந்து இந்த ஃபார்மேட் கொஞ்சம் ரசிக்கும்படியா இருந்தாலும் ஒரு கட்டத்துல வந்து இரிட்டேட்டிங்காவே இருக்கு. அதே போல குட்டி பையன் சிவாவுக்கு இடையிலான கான்வர்சேஷன் வந்து பல இடங்கள்ல ரசிக்கும்படியா இருந்தாலும் ஒரு சில சேட்டைகள்லாம் பார்க்கும்போது பயங்கர கோவம் வருது. முன்ன பின்ன தெரியாத இடத்துல அந்த குட்டி பையன் காணாம போகும்போது பார்க்குற நமக்கு வந்து பதட்டமாகுது. ஆனா மிர்ச்சி சிவாவும், கிரேஸ் ஆண்டனியும் பல இடங்கள்ல அந்த டென்ஷனே இல்லாம கூல் கைஸா இருக்கிறது அப்படிங்கிறது நம்பும்படியாவே இல்ல. ஸோ டெக்னிக்கல் டீமும் வந்து எந்த அளவுக்கு குறை சொல்ல முடியாதபடி ஒரு சிறப்பான ஒர்க்க தான் வந்து குடுத்துருக்காங்க. ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் கிட் அண்ட் அத சமாளிக்கிற பேரண்ட்ஸ் அண்ட் நமக்கு மறந்து போன பேரண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் குழந்தைகளுடைய உலகத்தையும் அவங்க எதிர்பார்க்குற பேரண்டிங்ஸ் நாம மறந்து போன பல விஷயங்களையும் அட்வைஸா இல்லாம பல காட்சிகள்ல கடத்தியிருக்காங்க. ஸோ மனசை விட்டு சிரிக்கிற மாதிரியான ஒரு லாஃபிங் மொமெண்ட்ஸ்லாம் வந்து படத்துல நிறைய இருக்கு. கண்டிப்பா குழந்தைங்க அண்ட் ஃபேமிலியோட படத்தை தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணலாம். ஸோ படம் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சது என்ன, பிடிக்காதது என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல மறக்காம எங்க கூட ஷேர் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூல பார்க்கலாம்.